முறுக்கு அவல் பொரி இன்னைக்கு நான் வந்திருக்கிற இந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு பரோட்டா ஸ்டால். ஈரோட்ல கொங்கு பரோட்டா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்க பரோட்டா சாப்பிடுறது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா வந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பரோட்டா ஸ்டால்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஹோட்டலோட மேனேஜர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹோட்டலை பத்தியும் இந்த பரோட்டாவோட டேஸ்ட் பத்தியும். வணக்கண்ணே. வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் குமார் சார். எவ்வளவு வருஷம் ஆச்சு? இந்த 10 வருஷம் ஆச்சு சார். இப்போ இந்த கொங்கு பரோட்டா ஸ்டால் சரிங்க சார். இந்த அளவுக்கு பேர் வாங்கி இருக்கிறது உங்களோட டேஸ்ட். ஓகே, ஆமாங்க. எல்லா கடையிலயும் பரோட்டா போடுறாங்க. கண்டிப்பா. உங்க கடை பரோட்டாக்கு என்ன டேஸ்ட்னு நினைக்கிறீங்க? பரோட்டா சாப்ட்னஸ் இருக்குங்க சார். அப்பப்போ சூடாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். போட்டு மொத்தமா வைக்கிறது கிடையாது. மொத்தம் வைக்கிறது கிடையாது சார். நம்ம வந்து ரன்னிங்ல இருந்துட்டே இருக்கிறது. சரி சரி. இப்போ இந்த பரோட்டா அப்படின்றது பெரும்பாலும் நைட்ல சாப்பிடுற ஒரு பொருளாவே இருந்துட்டு இருக்கு. உங்க கடையை பொறுத்த வரைக்கும் பரோட்டா நைட்டு மட்டும் தான் கிடைக்குமா இல்ல காலையிலயும் கிடைக்குமா? மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கிடைக்கும். கூட்டம் எப்போ அதிகமா இருக்கு, மதியானமா நைட்டா? ரெண்டு டைமும் நமக்கு ஃபுல்லா இருந்துட்டு தான் சார். எதை எதிர்பார்த்து உங்க கடைக்கு வராங்க? இல்லை சார், நம்ம வந்து புரோட்டா தான் சார் ஃபேமஸ். புரோட்டா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டாவில் வந்து கறி புரோட்டா கொடுக்குறோம், கறி வீச்சு புரோட்டா கொடுக்குறோம், முட்டை வீச்சு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ரை போன்லெஸ் இருக்குங்க, வேறு சில்லி சிக்கன் போன்லெஸ் இருக்குது, வேறு லெக் பீஸ் இருக்குங்க. இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் விரும்புங்க. அப்படிங்கும்போது நமக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க. சரி, ஓகே. ஏதாவது நீங்கள் ஒரு 4-5 வெரைட்டி சொன்னீங்க பரோட்டாவில். ஆமாங்க சார். இதெல்லாமே உங்களோட கண்டுபிடிப்பு தானே? எல்லாம் நாங்கள் இப்போ இங்கே நம்மளது தாங்க சார். நீங்களே போட்டு எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்காங்க பரோட்டா போடுறதுக்கு? நம்மள்ட்ட வந்து 15 பேர் இருக்காங்க சார். அப்பா, பரோட்டா மாஸ்டர் மட்டும் 15 பேர். இப்போ மற்ற பரோட்டா காட்டிலும் இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டுன்றீங்களா, ஏதாவது சேர்க்குறீங்களா உள்ளார? நாங்கள் வந்து சேர்க்கறது இல்லை. ஒரே பொருள், குவாலிட்டி, ஒரே குவாலிட்டி. சரிண்ணா. இப்போ என்ன விலை கொடுக்குறீங்க ஒரு பரோட்டா? ஒரு பரோட்டா 12 ரூபா சார். சரி, ஒரு பரோட்டா 12 ரூபா. ஒரு ஆள் எத்தனை பரோட்டா சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும்? ஒரு ஆளுக்கு 3 பரோட்டா சாப்பிட்டா கரெக்டாக இருக்குங்க சார். நல்லா ஃபில்லிங் ஆகிடும். நல்லா ஃபில்லிங் ஆகிடுச்சு. சூப்பர்ண்ணே. அண்ட் எனக்கு இன்னைக்கு உங்கள் கடையில் நிறைய தடவை வெரைட்டிலாம் சொன்னீங்க. சரிங்க சார். என்ன சொல்ல போகிறீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்ற பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ் இருக்குது சார். என்ன நீங்களே பேர் வச்சுட்டீங்களா, பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ்? ஆமாம் சார். இப்போ குழந்தைகள் வீட்டில் வந்து அப்பா அம்மா எப்படி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ மீன் வச்சுருந்தா மீன் முள்ளு இருக்குது எடுத்து கொடுக்குறாங்க. சிக்கன் வச்சுருந்தா எலும்பு இல்லாமல் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து வர குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் சார். அன்னைக்கு உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிட்டீங்க? ஆமாங்க. சரி சரி. அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இது எப்படி பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்றதா இல்லை தனியாக சாப்பிட்றதா? இது வந்து சைடிஷ் தான் சார், தனியாக சாப்பிட்றது தான் சார். சரிண்ணே, எனக்கு ஒரு பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ் ரெடி பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம். பேசலாம். இப்போ இந்த பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். இது எவ்வளோ ஒரு பிளேட்டு? ஒரு பிளேட் 75 ருபீஸ் சார். 75 ருபீஸ். எத்தனை பீஸ் வரும் அதில்? சார் ஒரு 9 பீஸ் இருக்குங்க சார். சரி, ஓகே. அப்புறம் இப்போ அந்த உங்கள் கடைக்கு சொன்னீங்க குழந்தைங்க அதிகமாக வராங்க, விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இப்போ இந்த ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் பரோட்டா சாப்பிட்றவங்க எல்லா விதமான கஸ்டமர்ஸும் ஃபேமிலி கஸ்டமர்ஸ் சொன்னீங்க. வெளியூர்லேருந்து வராங்க கொங்கு பரோட்டா ஸ்டாலை தேடி வராங்களா? கண்டிப்பாக சார். எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து நிறைய உள்ள எந்த அளவுக்கு கஸ்டமர் இருக்காங்களோ அதை விட வெளியில் உள்ள கஸ்டமர் நிறைய இருக்காங்க சார். இங்கேருந்து நிறைய நேற்று முதல்ல பெங்களூர் வரை பார்சல் போயிருக்கு சார். அப்படியா? ஆமாங்க. இங்கேருந்து பார்சல் புரோட்டா கட்டி போயிருக்குங்க. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. அடடே, வந்துருச்சு போல. இதானா? ஆமாம் சார். அநியாயத்துக்கு பிச்சு போட்டிருக்கீங்களே. இதான் அந்த பிச்சு போட்ட ஃப்ரை போன்ல சார். குழந்தைகளுக்கு இதுதான் சார் பெஸ்ட்டு. சூப்பர். இது எப்படி செய்யறதுண்ணே? இது என்ன சார், சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துக்கங்க சார். ஃபோன் இல்லாத சிக்கனை எடுத்து மறுபடியும் கல்லில் வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி அந்த ஸ்டவ் வச்சு கொத்துவாங்க சார். நல்லா கொத்திக்கணும். அப்புறம் இதில் என்ன மசாலா சேர்த்துருக்கீங்க? என்ன சார், மசாலா சேர்த்துருக்காங்க, பெப்பர் சேர்த்துருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்குன்னா காரம் இல்லாமல் பண்ணிக்கலாம். பெப்பர் அதிகமாக பண்ணோம்னா காரம் வந்துடுங்க சார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரி. அடுத்து வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன பண்ணிக்கணும் சார். கஸ்டமர் வந்து ஓகே பெரியவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க காரமாக கேட்பாங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் காரம் இல்லாமல் கேட்பாங்க. பெரியவங்களே காரம் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தக்கன நாங்கள் பண்ணிக்கணும். வெரி குட், வெரி குட். சூப்பர். இப்போ இதில் வந்து மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்கல இல்லையா? வெங்காயம்
தக்காளி அதெல்லாம் எதுவும் கிடையாது? இல்லை சார், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்க கடை ஸ்பெஷலு. சரிங்க சார். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சிக்கன்ல வேற என்ன? இந்த ஏரியாவில் வந்து ஈரோட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளைய சிக்கன் இருக்குங்க சார். சரி. பள்ளிப்பாளைய சிக்கன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எங்குமே அது நல்ல கிரௌட் ஆயிடுச்சுங்க. ஓகே. அதனால அதுக்கு பதில் ஒரு வித்தியாசமா இருக்கட்டாருமேன்னு சொல்லிட்டு இதுக்கு பிச்சு போட ஃப்ரை போன்லெஸ் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலா ஒரு போட்டியை போட்டுட்டு இருக்கு. ஆமாங்க சார். அருமை அருமை. ஓகே, நான் இப்போ இந்த பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ் நான் பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய மக்கள் நம்ம அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி பார்த்துட்டு உங்க கடைக்கு வருவாங்க. அவங்கள போனீங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா? அதாவது எப்பயுமே சிக்கனுக்கு வந்து ஏஜ் இல்லாம, ஏஜ் லிமிட் இல்லாம எல்லாருக்குமே ஒரு பிடித்தம் இருக்கும், மவுஸ் இருக்கும். மட்டன், சில இந்த நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் வந்து ஒரு வயசுக்கு மேல விட்டுருவாங்க. ஆனால் சிக்கன் வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான ஃபேவரட் டிஷ்ஷாக தான் இருக்கும். அந்த சிக்கன்ல புதுசா என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஈரோட்டை பொறுத்தவரையிலும் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் காட்டிலும் இன்னைக்கு இந்த பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ் பேரை கேட்கும்போது சிரிப்பா இருக்கும். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்துருவோமே. அதாவது காரம் இருக்கு, ஆனா இல்ல அந்த அளவுக்கு காரத்தை அப்படியே சட்டிலா போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ் உண்மையாலுமே ஒரு குட்டி பீஸ் போன் இல்லாத அளவுக்கு ரொம்ப பொறுமையா அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே செயல்படுவாங்க போல. அந்த அளவுக்கு இந்த போன்லெஸ் சிக்கன் அருமையா இருக்கு. குழந்தைங்க பெரியவங்க வெளுத்துக்கிட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேட்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் குடும்பத்தோட வந்துட்டா. ஏன் இந்த நம்ம வீட்டுல சுண்டல் அள்ளி வாயில போடுவோம்ல, அந்த மாதிரி இப்படி அள்ளி போடலாம். அந்த அளவுக்கு நல்லா பிச்சு பிச்சு சின்ன சின்ன பீஸஸா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஃபிளேவரா இந்த பிச்சு போட்ட போன்லெஸ் ஃப்ரை போன்லெஸ் இருக்குது. இந்த பிச்சு போட்ட ஃப்ரை போன்லெஸ் நீங்க சாப்பிடணும்னா கோயம்புத்தூர் ரோட்ல இருக்கிற கொங்கு பரோட்டா ஸ்டால்ல வந்து ஒரு புடி புடிங்க. எங்கன்றீங்களா? ஈரோட்ல தாங்க.